இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பான அருமை சகோதரர் திரு எட்மண்ட் அவர்கள் நம்முடைய ஆவடி மாநகர ஆணையரத்திலே கடிதம் கொடுத்து ஜனநாயக ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியை கோரியிருந்தார். அந்த அனுமதி மறுக்கப்பட்டு கடிதம் என் கைக்கு வந்தது நேற்று முதல் நாள் நள்ளிரவு. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் இருந்த ஒரு நிகழ்வுக்கு சென்று மேடையில், இது நியாயமா? என்னுடைய போராட்ட வடிவங்களே வேறு. நான் என் ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டி ஜனநாயக ரீதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறேன். உங்கள் காவல்துறை அனுமதியை மறுத்திருக்கிறது. இது நியாயமா என்று கேட்டேன். கோபப்படாதீர்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள். நான் அனுமதி ஜனநாயக ரீதியாக உங்கள் போராட்டத்திற்கு, அதுவும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளிக்க உத்தரவிடுகிறேன் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த அனுமதியை எமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்டின் கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் அவர்கள் நடத்துகிற பண்பாட்டு கலாச்சார சீரழிவுகளுக்கும் எப்படி அதிகார வர்க்கம் துணை போகிறது என்பதற்கு நமக்கான அனுமதி மறுப்பு ஒரு எடுத்துக்காட்டு. அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்கள் போராட்டம் இங்கு நடந்திருக்கும்.